உலகத்தில் மதம் என்பது தோன்றாத காலம், இருண்ட காலம், கற்காலம், காட்டுமிராண்டி காலம் ஒன்று உண்டு. அந்த காட்டுமிராண்டி காலத்திலே இருந்து மனிதன் நாகரிகம் அடைய தொடங்கிய போது அந்த நாகரிகத்திற்கு முதல் படியாக அமைந்தது மதம். உலகத்தில் உள்ள மதங்களுக்கெல்லாம் மூத்ததும் முன்னோடியானதும் இந்து மதம். உண்மையில் எல்லா சமயங்களுக்கும் உருவாக்கியவர் பெயர் உண்டு. ஆனால் காலம் அறியாதது மட்டுமன்றி தோற்றுவித்தவர் பெயர் கூட தெரியாமல் இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரே மதம் இந்து மதம். இந்து மதம் ஒரு சந்நியாச மதமோ அல்லது வானப்பிரஸ்தத்தை மட்டும் தோற்றுவிக்கும் மதமோ அல்லது எல்லோரும் துறவியாக வேண்டும், கடவுளை அடைய வேண்டும் என்று கூறும் மதமோ ஒன்று. லௌகீக வாழ்க்கையிலும் இது கூடவே வருகின்ற மதமாகும். இத்தகைய தனித்துவமிக்க இந்து மதமானது வெறுமனே மனித வாழ்க்கைக்கு மட்டும் வழிகாட்டியாக அமைந்ததா, இல்லை அறிவியல் சிந்தனைக்கும் வழிகாட்டியாக அமைந்ததா? நமது முன்னோர்கள் பூமியின் வடிவத்தையும் வேதங்களில் வரைந்துள்ளனர். இரு இலைகளும் தென் அமெரிக்கா வட அமெரிக்காவையும், முயல் போன்ற வடிவம் ஆப்பிரிக்கா கண்டமும் ஆசியா கண்டமும் சேர்ந்திருப்பதை குறிக்கின்றது. அணுகுண்டை வடிவமைத்தவரும் அணுகுண்டின் தந்தை எனவும் அழைக்கப்படும் ஒபன்ஹெய்மரிடம் அணுகுண்டு வெடிப்பு நிகழ்ந்த பின்னர், உலகின் முதலாவது அணுகுண்டு வெடிப்பின் பின்னர் நீங்கள் எவ்வாறு உணர்ந்தீர்கள் என்று கேட்டபோது, இது உலகின் முதலாவது அணுகுண்டு அல்ல, இது நவீன யுகத்தின் முதலாவது அணுகுண்டு என அவர் கூறினார். அவர் இவ்வாறு கூறியதற்கான காரணம், இந்தியாவில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மகாபாரத யுத்தத்தின் போது அணுகுண்டு பாவிக்கப்பட்டிருப்பதை அவர் உறுதியாக நம்பினார். தற்போதைய நவீன ஆராய்ச்சியின்படி குழந்தைகள் கருவில் இருக்கும் போதே வெளியில் இருக்கும் விடயங்களை கிரகிக்கின்றனர். மகாபாரதத்தில் சுபத்ரா கஷ்டமுற்றிருந்த சமயம் அர்ஜுனன் சக்கர வியூகம் அமைப்பதை பற்றி கூறிய போது சுபத்ரா உறங்கிவிட அதை சுபத்ராவின் வயிற்றிலிருந்து அபிமன்யு கிரகித்துக் கொண்டிருந்தார். எந்த ஒருவராலும் 100 குழந்தைகளுக்கு தாயாக முடியாது. ஆனால் காந்தாரிக்கு குழந்தை பேறு இல்லாத போது அவளுடைய கருமுட்டி எடுக்கப்பட்டு அதனை பிரித்து தனித்தனியே ஒரு சாடியில் வளரவிட்டதாக பாரதம் கூறுகின்றது. இது அமெரிக்க மருத்துவ மாநாட்டில் கூறப்பட்ட விடயமாகும். இதுவே இன்றைய விஞ்ஞானத்தில் குளோனிங் முறை என அழைக்கப்படுகிறது. இந்து சமயத்தில் கோயில்களும் கடவுளின் உருவங்களும் பிரபஞ்சத்தை விளக்கும் தன்மையில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இதை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருங்கோயில் கோபுரத்தில் காணலாம். கோபுரங்கள் 5 அடுக்கில் அமைக்கப்பட்டிருக்கும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்களையும் பிரதிபலிக்கின்றது. கீழே இவ்வமைப்பு அக்கினி குண்டம் போலவும், மேலே இவ்வமைப்பானது அக்கினி சுவாலை போலவும் அமைந்துள்ளது. இதனூடாக செல்லும் போது நாம் தூய்மையடைகின்றோம். நடராஜர் சிலையில் உள்ள 4 கைகளில் ஒரு கையில் உடுக்கையும் இன்னொரு கையில் நெருப்பும் இருக்கின்றது. உடுக்கை பிரபஞ்ச வெடிப்பின் போது ஏற்பட்ட நாதத்தை குறிக்கின்றது. நெருப்பு இந்த பிரபஞ்சத்தின் அழித்தலை குறிக்கின்றது. இந்த பிரபஞ்ச வெடிப்பின் போது உருவான சத்தம் நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப கருவிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் உருவாகிய கணம், இன்னொரு பக்கம் பிரபஞ்ச அழிவு. யாருக்கு தெரியும்? யாரால் உறுதியாக கூற முடியும்? எப்படி தோற்றம் பெற்றது? எங்கே? எப்போது? இறைவன் பிரபஞ்சத்தை உருவாக்கிய பின்னர் தோன்றினாரா? யாருக்கு உண்மை தெரியும்? இறைவனே உருவாக்கினாரா, இல்லை உருவாக்கவில்லையா? ஒருவேளை அவனுக்கு மட்டுமே தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். இந்த கேள்விகள் 3500 ஆண்டுகள் பழமையானவை. ரிக்வேதத்தில் கேட்கப்பட்டிருக்கும் கேள்விகள் இவை. இறை கோட்பாடுடன் நிற்காது சிந்திக்க தொடங்கியவர்கள் இந்துக்களே. இந்த பிரபஞ்சமானது தோன்றுவதற்கு முன்னர் ஒரு சிறிய புள்ளியில் ஒருமித்து இருந்ததென பிரபஞ்ச தோற்றத்தை விளக்க வந்த பிக் பேங் தியரி கூறுகின்றது.
இந்து பிரபஞ்சவியலும் ஒரு புள்ளியில் இருந்துதான் வெடிப்பின் மூலம் உருவாக்கம் நிகழ்ந்தது என கூறப்படுகின்றது. அந்த வெடிப்பில் இருந்துதான் நாதம் உருவானதாக கூறப்படுகின்றது. பிக் பேங் தியரி இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கான காரணத்தை விளக்க தோற்றம் பெற்றது. ஆனால் இந்து பிரபஞ்சவியலில் இக்கோட்பாடு பல்லாயிரம் வருடங்களுக்கு முதலே விளக்கப்பட்டுள்ளது. வேறு எந்த மதமோ கலாசாரமோ பிரபஞ்ச தோற்றம் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே நிகழ்ந்தது என்றே கூறுகின்றன. ஆனால் இந்துக்கள் தான் கால அளவுகளை சரியாக கணித்தனர். The Hindu religion is the only one of the world's great faiths dedicated to the idea. இந்து சமயம் மட்டும்தான் பிரபஞ்சம் பற்றிய சிந்தனையை தோற்றுவித்த ஒரே சமயம். இறப்புகளும் பிறப்புகளும் முடிவிலி என்று கூறுகின்றது. பிரம்மா என்று இந்து பிரபஞ்சவியல் கூறுவது பிரபஞ்சத்தையே. பிரம்மா என்ற சொல் சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது. பிரம்மா என்றால் வளர்தல், விரிவடைதல் என்று பொருள். இந்து சமயத்தின் கால சுழற்சி மனிதனின் சாதாரண இரவு பகலில் இருந்து பிரம்மாவின் இரவு பகல் வரை பிரிக்கப்பட்டிருக்கின்றது. கலியுகம் கிறிஸ்துக்கு முன் 3102 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கியதாக கூறப்படுகின்றது. தற்போது நடந்து வரும் கலியுகம் 4,32,000 மனித ஆண்டுகள் ஆகும். இதில் 5,113 ஆண்டுகள் கழிந்துள்ளன. எஞ்சியிருப்பது 4,26,887 ஆண்டுகளே. பிரம்மாவின் சுழற்சி காலம் 1000 பிரிக்கப்பட்டுள்ளது. இதுதான் மகாயுகம். அதாவது 43,20,000 மனித ஆண்டுகளை 1000ஆல் பெருக்கும் போது 4.32 பில்லியன் ஆண்டுகள் பெறப்படும். இது பிரம்மாவின் பகல் அல்லது இரவு எனப்படுகின்றது. ஒரு நாள் என்பது 8.64 பில்லியன் வருடங்கள் ஆகும். இந்த 8.64 பில்லியன் வருடங்கள் இந்த உலகமும் சூரிய மண்டலமும் தோன்றுவதற்கு முன்னரான காலம். இது பிக் பேங் தியரி கூறும் பிரபஞ்ச தோற்றத்தின் அரைவாசி காலப்பகுதியாகும். 2002ஆம் ஆண்டில் ஹபல் விண்கலத்திலிருந்து பெறப்பட்ட தகவலின்படி இந்த பிரபஞ்சம் தோன்றி 13 தொடக்கம் 14 பில்லியன் வருடங்கள் என கூறப்படுகின்றது. இந்து பிரபஞ்சவியல் இந்த உலகம் தோன்றி 19.252 பில்லியன் வருடங்கள் என்று கூறுகின்றது. மிகவும் பழைய விண்கல் 4.56 பில்லியன் வருடங்கள் பழமையானது என தற்போதைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது கிட்டத்தட்ட மகாயுகமான 4.32 பில்லியன் வருடங்கள் ஆகும். இந்து பிரபஞ்சவியலின்படி சூரியன் பூமியிலிருந்து 107 சூரிய டயாமீட்டர்கள் தூரத்திலும் சந்திரன் 108 சந்திர டயாமீட்டர் தூரத்திலும் உள்ளதாக கூறப்படுகின்றது. இக்கணிப்புகள் தற்போதைய விஞ்ஞானத்துடன் பெருமளவில் ஒத்துப்போகின்றன. இன்றைக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி விருட்சமாக வளர்ந்திருக்கும் இந்து மதமானது பூசைகள், வழிபாடுகள், பண்டிகைகள், யாகங்கள், ஹோமங்கள் என்ற குறுகிய வட்டத்திற்குள் மட்டும் நின்று விடவில்லை. விஞ்ஞான உலகிற்கும் அறிவியல் உலகிற்கும் ஏராளமான அறிவியல் பொக்கிஷங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. இந்து மதம் ஒரு அட்சய பாத்திரம். அதில் சில துளிகளே இவையாகும். ஆராய்ச்சிகள் தொடர்ந்தால் அறிவியல் உலகு வியக்கும் வண்ணம் இன்னும் பல அரிய விடயங்கள் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை.